ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் ஐஷூஸ் கிச்சன். நான் உங்கள் ஐஷு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் யார் நம்மளுடைய சேனலை பார்க்குறீங்களோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளார போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். இந்த ஸ்வீட் ரெசிபிக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா பாவை நோம்பு களி. மார்கழி மாதத்தில் செய்யக்கூடிய பாவை நோம்பு களி. அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மெஷரிங் கப்பில் நான் அரை கப்பு ரவை எடுத்து நல்லா நான் வறுத்து வச்சுக்கிறேன். அதே மெஷரிங் கப்பில் சிறுபருப்பு ஒரு டம்ளர் எடுத்து நான் நல்லா வறுத்துட்டு அதை கழுவி நம்ம 3 to 4 விசில்ஸ் வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். 3 கப் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி வெந்து குழஞ்சி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் அதிலே 1 கப் அளவுக்கு வெல்லம் நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட நான் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன், பட் அதை நான் இதில் காட்டலை. ஸோ பாருங்கள், நல்லா வெல்லம் கரைகிற வரைக்கும் இதை நம்ம கிண்டி விட்டுக்கலாம். ஸோ வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்ச ரவையை இது கூட நம்ம ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் நெய் இது கூட நம்ம ஆட் பண்ணிப்போம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய இந்த ஸ்வீட் ரெசிபி சிம்பிளாக 5 மினிட்ஸில் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இது கூட கொஞ்சம் நெய்யும் முந்திரி பருப்பும் இது கூட ஆட் பண்ணி நம்ம இதோட சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுருங்க. அவ்வளோதான். எதனால இதோடைய பேர் பாவை நோம்பு களி அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, மார்கழி மாதத்தில் ஆண்டாள் பெருமாளை நோக்கி விரதம் இருந்தாங்க. அந்த டைமில் ஆண்டாள் இந்த களியை செஞ்சு தான் விரதம் இருந்தாங்களாம். ஸோ இதையும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.